வணக்கம் தோழர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் அப்படின்ற ஒரு மிருகத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்கு. இதில் ஞானசேகரன் பேசிய அந்த சார் யார் அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டு ஏகப்பட்ட போராட்டங்களை எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் செய்கின்ற இந்த போராட்டங்களுக்கு எதிராக சாட்டியடி கேள்விகளை எழுப்பி இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம். பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று நடத்த இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் தான் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் வைக்கப்பட்ட கேள்விகள் அல்ல. தொடர்ந்து கடந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா நிர்பயா பாலியல் வழக்குக்கு அப்புறமேட்டு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் குரல்கள் எழுப்பப்பட்ட சமயத்துக்கு அப்புறமேட்டு ஒன்றிய அரசாங்கம் நிர்பயா ஃபண்ட் போன்ற விஷயங்களை இது பண்ணி பெண்கள் பாதுகாப்புக்காகவும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் பெண்கள் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படின்றதுலையும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்றத முனைப்பு காட்டி அதுக்கான வேலைகளை செஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2014 இருந்து இந்த 11 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்திய அளவில் ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. பல அதாவது காஷ்மீர் ஆசிஃபாவில் உத்தரப்பிரதேச அத்ராஸில் ஒடுக்கப்பட்ட சமூகமான இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், நம்ம அரியலூர் நந்தினி இப்படி ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்பட்டு அதுக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொலைகள்லேயே முடிந்திருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆகட்டும், இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற எல்லா அந்த கட்சிகள் மட்டும் இல்லாமல் சிறு சிறு அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி தங்களுடைய கண்டனங்கள் பதிவு செய்திருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னாக்கா உயர்நீதிமன்றம் எழுப்பிய ஒரு கேள்வியை வைத்து தான் நம் மனதிலையும் ஒரு கேள்வி எழும்பி இருந்தது. அது என்னன்னாக்கா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தாம இந்த வழக்கை ஏன் அரசியலாக்குறீங்க? வெறும் விளம்பரத்துக்காக தான் இந்த போராட்டங்களை இந்த மாதிரி போராட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கீங்க. ஏன்னா இந்த வழக்கை நீதிமன்றமே தானா முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கு. காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நீங்களா வெற்றி விளம்பர அரசியலுக்காக இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. நாம தான் இதுலையும் கேட்குறோம். கடந்த 11 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டில் ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நீங்களும் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறீங்க. அப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு, அண்ணா திமுக எதிர்ப்பு, பாமக எதிர்ப்புலாம் இல்லை, எல்லா கட்சியிலுமே இதில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க பாலியல் குற்றங்களுக்கு எதிராக. அதை எந்த ஒரு மாற்று கருத்து யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் கட்சிகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாக்கா உங்களுடைய கட்சி சார்பாக பாலியல் குற்றங்களுக்கு எதிராக எத்தனை விதமான கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்களை நீங்கள் உருவாக்கி நடத்தி காட்டியிருக்கிறீங்க. உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்காக அட்லீஸ்ட் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை செய்திருக்கிறீங்களா? கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்காவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பயிலரங்கங்களை நடத்தி இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்னெடுக்க வேண்டி இருக்குது. 2018 பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு காவல்துறை காவலன் செயலி அப்படின்னு ஒரு ஆப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆப்போட மொத்த டவுன்லோடே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5 லட்சம் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப்பு, ஒரு டேட்டிங் ஆப், அதை டவுன்லோட் செய்யப்பட்டதை விட இந்த காவலன் ஆப், அதாவது அப்போது 2018 காவலன் அப்படின்ற பேரில் லான்ச் செய்யப்பட்ட அந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது காவல் உதவி அப்படின்ற பேரில் இருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5 லட்சம் பேர் தான் டவுன்லோடே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஆப் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா மிக வெக்கக்கேடான. ஒரு அரசாங்கம் உருவாக்கிய ஒரு ஆப் பற்றி காவலன் ஆப் லான்ச்சில் மட்டும் ஒரு நியூஸ் எல்லா சேனலும் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்களா? இல்லை. இன்னைக்கு இருக்க மாஸ் கம்மி ஒரு தியேட்டருக்கு போனாக்கா புற்றுநோய்க்கு எதிரான விளம்பர படங்களை நீங்கள் உருவாக்கி திரையரங்களை வெளியிடுறீங்க. இதே போல் பெண்கள் பாதுகாப்புக்காக ஏன் இந்த மாதிரி ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தியேட்டர்களையும் அது ஏன் ஸ்க்ரீனிங் செய்ய மறுக்கிறீங்க? எத்தனையோ சேனல்ஸு, எல்லா கட்சிகளுக்குமே சேனல்ஸ் இருக்குது. ஒரு 10-15 செகண்ட் ஒரு ஸ்லைடோ ஒரு விளம்பரமோ
எத்தனையோ விளம்பரங்கள் வாங்குறீங்க, ஒரு 10 செகண்டுக்கு ஒரு விளம்பரம், இந்த காவலன் உதவி பற்றி ஒரு ஃப்ரீ விளம்பரம் ஏன் வந்துட்டு செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். அதான் வந்துட்டு இந்த அரசியல் கட்சிகளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலியல் பயிலரங்குகள் நடத்துறது, பாலியல் சமத்துவம் உருவாகணும்னு சொல்லிட்டு பயிலரங்கு நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடதுசாரிகள் கட்சிகள் மட்டும்தான் இதில் வந்துட்டு முக்கியமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வேற எந்த ஓட்டு அரசியல் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணது கிடையாது. திமுகவுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் சார்பாக வந்துட்டு பாலியல் பயிலரங்குகள், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல கருத்தரங்கள் பயிலரங்கு நடத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் திமுகவே வந்துட்டு அவருடைய கட்சி சார்பாக இதெல்லாம் நடத்தியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு. எல்லா கட்சிகளும் முதல்ல பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பயிலரங்கம், ஒரு கருத்தரங்குகளும் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதுல நம்ம அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமாக சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, நீங்க அரசியல் பண்ணுங்க, எல்லா விஷயத்திலுமே அரசியல் பண்ணுங்க. ஆனா இது போன்ற விஷயங்களை உங்களுடைய அரசியல் போராட்டங்களோடு சேர்ந்து தயவு செய்து கொஞ்சம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இவங்க நாளைக்கு நானும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டுறதுல இல்ல அரசியல். அது மூலயமா வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாது. களத்தில் நின்று தொடர்ந்து இதற்காக வந்துட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ணணும். குறைஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து எல்லா கட்சி, ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சியான திமுக அதிமுக கிட்டையும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு கூட்டணிக்கும் வந்துட்டு எப்படியெல்லாம் பேரம் பேசி சூட்கேஸை வாங்குறாங்கன்னு தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எந்த கட்சியாகட்டும் எல்லாமே கூட்டணி பேரம் பேசி வேலை போய் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிகள்ட்டையும் நீ ஃபண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பயிலரங்குகளை கருத்தரங்களை நடத்தி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்துட்டு நடத்துங்க. உங்களுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.